குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை ஜனவரி 15 கொண்டாடப்பட உள்ளது. இந்த பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாட ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. தொடக்கத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1/2 கிலோ பச்சை அரிசி, வெல்லம், 20 கிராம் பருப்பு, முந்திரி, திராட்சை ஆகியவை பொங்கல் பரிசாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து இந்த திட்டம் விரிவடைந்து வருகிறது. வரும் பொங்கல் பண்டிகைக்கு என்ன பரிசு தொகுப்பு கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருந்து வந்தது. இந்த நிலையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு விவரங்களை தமிழக அரசு அறிவித்துள்ளது. அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சை அரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழுக்கரும்பு வழங்கப்படும். இதன் மூலம் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவர். இதனால் அரசுக்கு 249.76 கோடி ரூபாய் செலவு ஏற்படும். பொங்கலை முன்னிட்டு வழங்க உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது.